ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் ரன்னில் பெரிய அளவில் போகக்கூடிய, அதாவது 100 மடங்கு வரை போகக்கூடிய காயின்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேன்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணி கேட்கறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற காயினோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா MX டோக்கன். இந்த MX டோக்கன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா MX எக்ஸ்சேஞ்சோட அவங்களோட சொந்தமான ஒரு கிரிப்டோ காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த MX டோக்கனோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டாலரோட மதிப்பில் 3.59 சம்திங் டாலர் மதிப்பில் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த MX டோக்கனுக்கு மொத்தமாக, அதாவது மேக்ஸ் சப்ளை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 பில்லியன் அந்தளவுக்கு சப்ளை இருக்குது. ஆனால் டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 422 மில்லியன் அந்தளவுக்கு இருக்குது. சர்க்குலேஷன் சப்ளையில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 96 மில்லியன் அந்தளவுக்கு இருக்குது. சர்க்குலேஷன் சப்ளையில் ஒரு 10 கோடி காயின் அந்தளவுக்கு சப்ளையில் இருக்குது. இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 3.59 டாலர் சம்திங் ரேஞ்சில் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த MX டோக்கனோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2024 மார்ச் மாதத்தில் $6 பக்கமாக நல்லாவே மேலே வந்திருக்குது. அதாவது இப்போ இருக்கிற ப்ரைஸ் படி நம்ம பார்த்தோம்னா ஒரு மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு மேலே வந்திருக்குது. இப்போ அந்த ஒரு மடங்குக்கு கீழே இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மேலே போகலாம். கிட்டத்தட்ட இந்த புல் ரன்னில் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $15 to $20 வரைக்கும் மேலே போகலாம். அந்தளவுக்கு இந்த MX டோக்கனோட ப்ரைஸ் அப்படிங்கிறது இப்போ மூவிங் ஆகிட்டு இருக்குது. சர்க்குலேஷன் சப்ளையில் ரொம்பவுமே கம்மியாக இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா பிட்கட் எக்ஸ்சேஞ்சோட ஓன் காயினை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா பிட்கட் டோக்கன். டாலரோட மதிப்பில் இப்போ என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 5.75 அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. போன வாரத்தில் மட்டும் எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது டாலர் மதிப்பில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா $9 வரைக்கும் மேலே வந்திருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா $6 சம்திங் ரேஞ்சில் தான் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 5.50 இல்லை $5 வரைக்கும் கீழே வரலாம். அந்த சமயத்தில் கூட நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த புல் ரன்னில் பெரிய அளவில் போகக்கூடிய ஒரு காயினாக கூட இருக்குது. ஒரு $25 to $30 வரைக்கும் மேலே போகலாம். அந்தளவுக்கு நல்லாவே மூவிங் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த காயினை நிறைய பேர் வாங்கி ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மொத்த சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் அந்தளவுக்கு சப்ளை இருக்குது. சர்க்குலேஷன் சப்ளையில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1.2 பில்லியன் அந்தளவுக்கு இப்போ சர்க்குலேஷன் சப்ளையில் இருக்குது. இந்த பிட்கட் டோக்கன் எந்த அளவுக்கு ஆல் டைம் லோ போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2021 0.058 வரைக்கும் ரொம்பவுமே லோ வந்திருக்குது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு 3 வருஷத்தில் எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $9 வரைக்கும் மேலே வந்திருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற ப்ரைஸ் படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 100 மடங்கு வரைக்கும் லாபம் கிடச்சிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு லோவில் இருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்குது. அதனால் இந்த பிட்கட் எக்ஸ்சேஞ்சோட பிட்கட் காயினை நம்ம எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அந்த அளவுக்கு நம்ம வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த புல் ரன்னில் பெரிய அளவில் எடுக்காட்ட கூட அடுத்த புல் ரன்னில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 50 to 100 மடங்கு வரை லாபமாக எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா காவா. இந்த காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டாலரோட மதிப்பில் இப்போ என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குதுன்னா 0.45 சம்திங் ரேஞ்சில் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த காவா காயினுக்கு டோட்டலாக எந்த அளவுக்கு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1.08 பில்லியன் அந்தளவுக்கு சப்ளை இருக்குது. சர்க்குலேஷன் சப்ளைலையும் பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு உள்ளே வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காவா காயினோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டாலரோட மதிப்பில் 0.45 சம்திங் ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா $9 வரைக்கும் மேலே வந்திருக்குது. அதாவது இப்போ இருக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு மேலே வந்திருக்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த $9 வரைக்கும் கூட மேலே போகலாம், அதுக்கு மேலே கூட போகலாம். ஆனால் இப்போவே வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா அந்த 20 மடங்கு அப்படிங்கிறது தாராளமாக இந்த புல் ரன்னில் எடுக்கலாம். இந்த காவா காயின் மார்க்கெட் கேப்பில் எத்தனாவது ரேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 154வது ரேங்கில் இப்போ இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மேலே போகலாம். எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த $9 மேலே கூட போகலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா பேபே.
இந்த காயினோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.40 தள்ளி 196 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த பேபே மீம் காயின் 2023 ஏப்ரல் மாதத்தில் தான் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ இதோட மதிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.10 தள்ளி தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குதுன்னா 0.40 தள்ளி 196 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு நல்லாவே மேலே வந்திருக்குது. அதே இது எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.40 தள்ளி 283 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு நல்லாவே மேலே வந்திருக்குது. ஆனால் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.40 தள்ளி 196 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த புல் ரனில் எந்த அளவுக்கு மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.30 தள்ளி 120 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு நல்லாவே மேலே வரலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா, அதாவது இப்போ இருக்கிற ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட நமக்கு 5லேருந்து 6 மடங்கு வரை நமக்கு வந்து லாபமாக எடுக்கலாம். அதாவது இப்போ இருக்கிற ப்ரைஸ் படி நம்ம வந்து பார்த்தோம்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா மோக் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மோக் காயினோட ப்ரைஸ் இப்போ என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலரோட மதிப்பில் 0.50 தள்ளி 210 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ரீசெண்டாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா காயின் பேஸ் பிளாட்ஃபார்மில் இப்போ வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மோக் காயினை காயின் பேஸ் பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்ததுமே இந்த மோக் காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0.50 தள்ளி 540 வரைக்கும் மேலே வந்தது. அதாவது இப்போ இருக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 மடங்குக்கு மேலே நல்லாவே மேலே வந்திருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1 மடங்குக்கு கீழே இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து மேலே போகலாம். இந்த மோக் காயினுக்கு சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டோட்டல் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 390 ட்ரில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. சிபா இனு அதுக்கப்புறம் பெப்பே இந்த 2 மீம் காயினுக்கும் சப்ளை பார்த்தீங்கன்னா, அதாவது பெப்பேக்கு பார்த்தீங்கன்னா 420 ட்ரில்லியனும் சிபா இனுக்கு பார்த்தீங்கன்னா 590 ட்ரில்லியனும் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஆனால் இந்த மோக் காயினோட சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா அதை விட அந்த 2 காயினை விட சப்ளையில் கம்மியாக தான் இருக்குது. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுலேருந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து மேலே போகலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புல் ரனில் அந்த 100 மடங்கு அப்படிங்கிறது கூட வரலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த புல் ரனுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 100 மடங்கு அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இப்போவே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புல் ரனில் 100 மடங்கு போகட்டால் கூட அடுத்த புல் ரனில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 100 மடங்குக்கு மேலே கூட போகலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மோக் காயின் எந்த அளவுக்கு ஆல் டைம் லோ போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2023 ஜூலை மாதத்தில் 0.10 தள்ளி ட்ரேடிங் ஆகிற அளவுக்கு வந்து ரொம்பவுமே லோ போனது. ஆனால் ஒரே வருஷத்தில் 0.50 தள்ளி ட்ரேடிங் ஆகிற அளவுக்கு வந்து மேலே வந்திருக்குதுன்னா அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில் மேலே வரலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த வருஷத்தில் கூட நம்ம ஒரு 20 மடங்குலேருந்து ஒரு 50 மடங்குக்குள்ளே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். மினிமம் ஒரு 5000 ரூபா முதலீட்டில் நம்ம வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய், see you. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.